அதாவதுங்க 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு தொழில் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில். 12 பாவகம் இருக்குதுங்க. ஒரு மனிதனுடைய லக்கணத்திலிருந்து 12 பாவகம், 12 பாவத்தோட அதிபதி திசை எப்போ ஓடுதோ, எந்தெந்த பாவகத்தினுடைய திசை ஓடுதோ அதனுடைய விளைவுகள் தான் அந்த சாதகர் அவர் சந்திப்பார். இது பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட். அப்போ 10 குடை சொல்லக்கூடாது, 10ஆம் இடம் சொல்லக்கூடாது. 10 குடைவின் திசை எப்போ ஓடுதோ அப்போ தாங்க அவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ 10 குடை ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த 10 குடையின் திசை நடத்தும் போது என்ன நட்சத்திரத்துலேருந்து திசை நடத்துகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வாங்க. ரெண்டாவது, 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்க. சந்திரன் என்ன? ஸ்பீடு கிரகம், விவசாயம் சம்மந்தப்பட்டது, பால் பண்ணை, உணவு சம்மந்தப்பட்டது, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது படிப்பெல்லாம் கேட்ரிங் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து திசையே நடத்தினார்னா 7ஆம் பார்வை அவருக்கு சந்திரனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்ப்பார்? 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம்னா தாய் ஆரோக்கியமாக இருப்பாங்க. தாய் குறைஞ்சி வச்சு 85-90 வயசு வரைக்கும் அந்த தாய் இருப்பாங்க. ஏன்னா சந்திரனே பார்க்குறாங்க 7ஆம் பார்வையை, அது 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் எத்தனை குடையனோ பொதுவாக உங்கள் லக்கணத்தில் 10ஆம் இடத்துலேருந்து சந்திர திசை ஓடினாரா 10 வருஷம் கொள்ளளவு திசை. விவசாயம் பார்க்கலாம், ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது பண்ணலாம். இப்போ இந்த வெய்ய காலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் சப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுனா அவங்க வாழ்க்கையில் செய்யலாம். விவசாயம், கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது. கேட்ரிங் படிக்கலாம். சின்ன வயசாக இருந்தால் வயசானவங்களாம் விவசாயம் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். கால்நடை வச்சுருக்கலாம். நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் நிறைய பண்ணலாம். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் உங்கள் லக்கணத்துக்கு 10 குடை 8 சந்திரன் எத்தனை குடையவனாக இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த தொழிலை பூரா பண்ணலாம். அப்போ அந்த 10ஆம் இடத்துல சந்திரன் திசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக அவருக்கு 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா அந்த என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த 10ஆம் இடத்துல சந்திரன் என்ன மாதிரி தொழில் பண்ணாரோ அந்த மாதிரி தொழில் பண்ணும்போது தான் அவர் 4ஆம் இடம் வீடு கட்டுவார். தாய் நல்லா இருக்கும், உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கும். அந்த 10 குடை 10ஆம் இடத்துல சந்திரன் அந்த சந்திரனோட திசை வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஆரோக்கியமாயிரும். எந்தெந்த பெரிய ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய், ஆனால் அந்த திசை வரும்போது அவங்க ஆரோக்கியமாயிடுவாங்க. அது என்ன தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்டதோ கேட்ரிங்கா உணவு சம்மந்தப்பட்டது என்ன தொழில் பண்ணாங்களோ அதை வச்சு தான் அன்றைக்கி தான் வீடு கட்டுவாங்க. அது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பாங்க பாருங்கள். ஆனால் அவங்களுக்கே தெரியாது நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து திசை நடத்துகிறாரு, நம்ம இப்போ வீடு கட்டலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க நேரங்காலம் சோசியத்தை கொண்டு விட்டுரும். அவங்க சோசியர் சொல்லுவார் தெளிவாக, 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சந்திர திசை ஓடுது, 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் அம்மாவுக்கு வரக்கூடிய நோயெல்லாம் விளையணும்னு சொல்லிடுவார். அப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, வண்டி வாகனம் கார் வாங்க போகிறீங்க. மெயினாக இது வரைக்கும் காரே இல்லை, ஆசை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, கண்டிப்பாக வண்டி வாகனம் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு அந்த சோசியர் தெளிவாக சொல்லுவார். நீங்கள் வேணால் உங்கள் சோசியர்கிட்ட போய் உங்கள் ஏரியாவில் உள்ள உங்கள் சோசியர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதை சொல்லுவார். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. 10ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் திசை ஓட்டினார்னா நல்லதே நடக்குங்க. ஸ்பீடு கிரகம் அல்லவா, எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பார். செய்யக்கூடிய வல்லமை அந்த சந்திர பகவான் ஒரு மனோகாரகன். இதில் செய்யலாம் அதில் செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய வைப்பார் மனோகாரகன். கண்டிப்பாக 10ஆம் இடத்துலேருந்து சந்திர திசை ஓட்டினா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே நேரத்துக்கு 10 கூட இருந்து திசை ஓட்டினாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இத்தனை இப்போ நீங்கள் பாருங்கள், 12 பாவகம், 12 பாவகத்துலேயுமே 10ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினாலும் 10 கூட திசை நடத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க, வாழ்வீங்க, வாழ்க்கையில் செய்ப்பீங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. கண்டிப்பாக தெளிவாக சாதகம் சொல்லப்படும்.